கடந்த வாரம் உளுத்ராம் காவல் நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த உயர்கல்வி நிறுவன மாணவர்கள் இருவர் நேற்று விடுவிக்கப்பட்டனர். சட்டத்துறை அலுவலகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க 2 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டதாக ஜொகூர் காவல்துறை தலைமை ஆணையர் எம். குமார் தெரிவித்துள்ளார். உளுத்ராம் காவல் நிலையத்தில் நடந்த தாக்குதல் தொடர்பான குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரணைக்காக மே 17ஆம் தேதி தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 மற்றும் 21 வயதுடைய 2 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டதை ஜொகூர் போலீசார் உறுதிப்படுத்தினர். இருப்பினும் சந்தேக நபரின் 5 குடும்ப உறுப்பினர்கள் மீதான விசாரணை இன்னும் தொடர்கிறது என்றும், ஏனெனில் அவர்களின் காவல் மே 24ஆம் தேதி முடிவடைவதாகவும் எம். குமார் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் நடத்தை மற்றும் நெறிமுறைகளை வலியுறுத்தும் டிஜிட்டல் கல்வி அறிவு குறித்த ஆரம்ப கல்வியை பொறுப்புள்ள சமூக ஊடக பயனர்களை உருவாக்க பள்ளி மட்டத்தில் தொடங்கி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல்வேறு சமூக ஊடக தளங்கள் உட்பட புதிய ஊடகங்களின் தோற்றம் பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளையும் உள்ளடக்கியதால் இது முக்கியமானது என்று கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் மையத்தின் மூத்த இதழியல் விரிவுரையாளர் டாக்டர் ராணி பலராமன் கூறினார். சமூக ஊடக பயன்பாட்டின் நெறிமுறைகள் நம் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் என்றும், ஏனெனில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் குழந்தைகள் தங்கள் சொந்த மொபைல் போன்களை வைத்திருக்கிறார்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் செயலில் உள்ளனர் என்றும் அவர் கூறினார். ஸ்லாங்கூர் சுங்கை பசாரில் உள்ள மர வீட்டில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கிருந்த 2 கார்கள் எரிந்து நாசமாகியது. இன்று அதிகாலை 3:17 மணி அளவில் சுங்கை பசாரில் உள்ள கம்போங் ஹலா காராபாரு சுங்கை பஞ்சாங்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அதிகாலை 3:59 மணி அளவில் தீ அணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும், தீயை அணைப்பதற்கு சுமார் 90 நிமிடங்கள் ஆனதாகவும், மேலும் அவ்வீடு 95 விழுக்காடு எரிந்து விட்டதாகவும் அவர் கூறினார். இச்சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். திரங்கானு பெசுட் புலாவ் லாங் தென்னாவில் உள்ள ஒரு பிரபலமான விடுதி கடந்த திங்கட்கிழமை அலோஹா பார்ட்டி எனப்படும் ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ததை அடுத்து திரங்கானு அரசாங்கம் விசாரணையை தொடங்கியுள்ளது. அலோஹா பார்ட்டி ஏற்பாட்டாளர்கள் உள்ளூர் சட்டங்களை மீறினார்களா, இந்த நிகழ்வுகள் குறித்து தேவையான அனுமதிகள் பெறப்பட்டதா என்பது விசாரணையில் தீர்மானிக்கப்படும் என்று அம்மாநிலத்தின் சுற்றுலா, கலாச்சார, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றக்குழுவின் தலைவர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார். சமூக ஊடக செய்திகளின்படி அலோஹா விருந்து நிகழ்வில் பல பெண் டிஜேக்கள் மற்றும் ஒரு நடனக்குழு இடம்பெற்றுள்ளது. மேலும் இது குறித்த தகவல்களை பொதுமக்கள் தெரிவிக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்வு சட்டத்தை மீறியதாகவோ அல்லது அதில் முஸ்லிம்கள் ஈடுபட்டதாகவோ ஆதாரம் இருந்தால் தயவு செய்து அது சம்பந்தப்பட்ட தகவல்களை மத துறைக்கு பொதுமக்கள் அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாடி மற்றும் அரிசி ஒழுங்குமுறை பிரிவு சரவாக்கின் சிபுவில் உள்ள உரிமம் இல்லாத கிடங்கிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பச்சரிசி உட்பட 21 லட்சம் வெள்ளி மதிப்பிலான மானிய அரிசியை கைப்பற்றியுள்ளது. வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பிரிவு மே 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் காவல்துறை மற்றும் மலேசிய சோதனை சாவடிகள் எல்லை ஏஜென்சியுடன் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் 645.75 மெட்ரிக் டன் அரிசி கைப்பற்றப்பட்டது. ஆய்வு செய்ததில் பாடி மற்றும் அரிசி கட்டுப்பாட்டு சட்டம் 1994 கீழ் வணிக வளாகத்திற்கு உரிமம் இல்லை என்பது கண்டறியப்பட்டது. விலை கட்டுப்பாட்டு பொருட்களை, குறிப்பாக இறக்குமதி செய்யப்பட்ட பச்சரிசியை தவறாக பயன்படுத்துகிறதா என்பதை தீர்மானிக்க நிறுவனம் மீதும் விசாரணைகள் நடத்தப்படுவதாக அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சபா, சராவா மற்றும் லபுவான் மாநிலங்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் பச்சரிசிக்கு 10 கிலோவுக்கு 31 வெள்ளி சில்லறை விலையுடன் டன்னுக்கு 950 வெள்ளி மானியம் வழங்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடி மற்றும் அரிசி கட்டுப்பாடு சட்டம் மற்றும் அதன் விதிமுறைகளுக்கு இணங்குமாறு அனைத்து உரிமதாரர்களுக்கும் நினைவூட்டப்படுகிறது என்றும், மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
மலேசியாவில் உள்ள பௌத்தர்கள் இன்று விஷாக் தினத்தை அனுசரித்து பௌத்த மதத்தை நிறுவிய சித்தார்த் கௌதமரின் பிறப்பு, ஞானம் மற்றும் மறைவை கௌரவிக்கும் வகையில் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள மகா விகார பௌத்த ஆலயத்தில் கொண்டாட்டத்தை தொடங்கினர். மகா விகார புத்தர் கோயிலில் சுமார் 20 அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகள் இன்று லிட்டில் இந்தியா, பசாசினி, ஜலான் ராஜா சுலான் மற்றும் புக்கிட் பிந்தாங் வழியாக 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளன. ஸ்லாங்கூரில் கோலலங்காட்டின் ஜெஞ்சிரோவில் உள்ள ஃபோ குவாங் ஷான் டோங் ஜென் ஆலயம் கொண்டாட்டத்திற்கான முக்கிய இடமாகும். அங்கு பக்தர்கள் காலை 8 மணிக்கே கூட தொடங்கினர். பௌத்த ஆதரவாளர்கள் தங்கள் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையை தழுவி அவர்களின் நம்பிக்கைகளுக்கு ஏற்ப வாழ்வதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது இந்த விஷாக் தினம். இதுகுறித்து தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் கே. சரஸ்வதி கந்தசாமி தெரிவிக்கையில், தலைநகரில் பொதுவாக 40,000 பங்கேற்பாளர்களை ஈர்க்கும் கொண்டாட்டமாக இந்த நிகழ்வு அமைகிறது என்று தெரிவித்தார். சமூகத்தில் உள்ள பிற மத கலாச்சாரங்களை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் இது உதவுகிறது என்று அவர் கூறினார். விஷாக் தினமானது தாமரை மலர்களைப் போல வடிவமைக்கப்பட்ட ஜோஸ் குச்சிகள், தூபங்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி பூக்களை சமர்ப்பித்து புத்தர் சிலைக்கு சடங்கு முறையில் நீராடுவதன் மூலம் நினைவு கூறப்படுகிறது. அமைதியின் நாயகருக்கு அலங்கார ஊர்தியில் வண்ண வண்ண கலை அம்சத்தோடு கண்கொள்ளா கொண்டாட்டமாக நடைபெறும் இந்த நாளை பல்லின மக்களும் உற்சாகமாய் வரவேற்பது குறிப்பிடத்தக்கது. போர்ட் கிலான் பண்டமாரான் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலையில் இருந்தே ஏராளமான பக்த பெருமக்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்திய வண்ணம் உள்ளனர். ஹோமம், பால்குட அபிஷேகம் மற்றும் மகா அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகளோடு வைகாசி விசாக திருவிழா நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் உள்ள ஆலயங்களில் முருகப்பெருமானின் அவதார திருநாளாம் இந்த வைகாசி விசாக திருநாளில் பக்த பெருமக்கள் பக்தி பெருக்கோடு கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.